திரு உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல வகையிலே பேசி வந்தவர். 4 முறை பெட்ரோல் கூடிருச்சு. வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க காரணம் என்ன? திமுக அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் சைலண்டா ஏன் இருக்காரு? நீட் விவகாரம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசாதது இபிஎஸ் வழியில் செல்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசியுள்ளது கவனம் பெற்று வருகிறது. நீட்டை பற்றி திரு உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல வகையிலே பேசி வந்தவர். அதை பற்றி ஒரு ட்வீட் கூட போடல. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு விவகாரம் தற்போது நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை வினாத்தாள் கசிவு காரணமாக தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்தது மாணவர்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அதேபோல் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடந்த 2 வாரங்களில் தொடர்ந்து 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படும் நிலையில் இது குறித்து எல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசாதது ஏன் என்று எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ விமர்சித்த அவர் தற்போது உதயநிதியும் அந்த வழியில் செல்கிறார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நீட் விவகாரம் குறித்து அவர் பேசாதது எதை காட்டுகிறது என்றும், பெட்ரோல் டீசல் விலை 4 முறை உயர்ந்த பின்னரும் அது குறித்து பேசாத எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நீட்டை பற்றி திரு உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல வகையிலே பேசி வந்தவர். அதை பற்றி ஒரு ட்வீட் கூட போடல. இன்ன வரைக்கும் 22 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கிறது அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு தெரியும். அவர் அமித்ஷா அவர்களுடைய கட்சியோடு இணக்கமாக இருப்பவர். அடிமை அதிமுகவாக மாற்றிவிட்டார் அந்த கட்சியை, பழனிசாமி அவர்களுடைய கட்சியை. ஆனால் திரு உதயநிதி அவர்களும் இப்பொழுது அந்த வழியிலே செல்கிறாரா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. நீட்டை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசாதது எதை காட்டுகிறது? பெட்ரோல் விலை உயர்வு 4 முறை உயர்த்தியதற்கு பின்னாலே அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசாத எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதெல்லாம் கேள்விகளாக இருக்கும். முன்னதாக தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தவேகா தலைவர் விஜயின் புதிய அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்ததை அடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு முதுகில் குத்திவிட்டது என்றும் இனி அவர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் சாடினார். இதற்கு பதிலடி கொடுத்த மாணிக்கம் தாக்கூர், நாங்கள் இக்கட்டான காலங்களில் திமுகவிற்கு துணையாக நின்றோம் என குறிப்பிட்டதோடு தேர்தல் தோல்விக்கு பின் திமுக அதிமுக இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். இரு கட்சிகளுக்கும் இடையே காரசாரமான வார்த்தை போர் நிலவி வரும் நிலையில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இந்த கேள்வி எழுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.